ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன் மற்றும் தரிசன நிலவரத்தை பற்றி பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று வெள்ளிக்கிழமைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் நேற்று இரவு 9:30 மணிக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று இரவு 9:30 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பித்த உடனேயே கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் இம்மீடியட்டாக அப்டேட்டும் செஞ்சுருந்தேன். நேற்று இரவு 9:30 மணிக்கு இன்று வெள்ளிக்கிழமைக்குரிய மதியம் 12 மணி தரிசன ஸ்லாட் தொடங்கி இரவு 10 மணி வரைக்குமான தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் மொத்தம் 16,000 டோக்கன்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த டோக்கன்ஸ் எல்லாம் காலி ஆக ஆரம்பித்த உடனே ஜனவரி 25ஆம் தேதி அதிகாலை 3 மணி, 4 மணி, 5 மணி, 6 மணி தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனவரி 25ஆம் தேதிக்கு அதிகாலை தரிசன ஸ்லாட்ஸ் டோக்கன்ஸ் மொத்தம் 13,000 டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்று ஜனவரி 24ஆம் தேதி காலை 8:30 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 9,800 டோக்கன்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஜனவரி 25ஆம் தேதிக்குரிய அதிகாலை தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் 9,800 டோக்கன்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படக்கூடியவங்க கீழ்த்திருப்பதியில் இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்திற்கு போய் உங்களுடைய ஆதார் கார்டினுடைய ஒரிஜினல் காப்பி அல்லது ஜெராக்ஸ் காப்பி கொடுத்து நீங்கள் டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டரும் இன்று அதிகாலை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்றைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலை 4 மணி, 5 மணி, 6 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் இன்று காலை 6 மணிக்கு மொத்தம் 5,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்று ஜனவரி 24ஆம் தேதி காலை 8:30 மணி நிலவரப்படி அங்கேயும் கிட்டத்தட்ட 3,600 டோக்கன்ஸ் வரைக்கும் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்கள் மட்டுமே வாங்க முடியும். ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிட்டு ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லும் போது 1200வது படியில் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஒரு முறை மறக்காமல் ஸ்கேன் செஞ்சுக்கணும். அங்கே ஸ்கேன் செய்தால் மட்டும்தான் அந்த திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் கொடுக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்குறதுக்கும் ஆதார் கார்டு, ஒரிஜினல் காப்பி அல்லது ஜெராக்ஸ் காப்பி அவசியம். அதே போல் திருமலையில் இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரை இன்று அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் செஞ்சு ரூம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்று 1000 மற்றும் 1,500 ரூபாய் ரூம் எதுவும் கொடுக்கல. 50 ரூபாய் ரூம் மற்றும் 100 ரூபாய் ரூம் வரக்கூடிய கேட்டகரி ஏ ரூம் அதிகாலை 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ மொத்தம் 1,011 ரூம்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் இன்னும் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படக்கூடியவங்க உங்களுடைய ஆதார் கார்டு, ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் காப்பி கொடுத்து நீங்கள் ரூம்ஸ் வாங்கிக்கலாம். ஆஃப்லைனில் ரூம் வாங்குறதுக்கு தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலமாக தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் வரைக்கும் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 10 மணி நேரத்திலிருந்து 15 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 56,225. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 19,588. உண்டியல் காணிக்கை 3.95 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் சர்வ தரிசனத்திற்கு சென்ற பக்தர்கள் 15 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 15 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. நேற்று முதல் நாளும் கீழ்த்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இரவு 9:30 மணிக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டனால இன்றைக்கும் மோஸ்ட்லி நைட் 9:30 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நாளைக்குரிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க இன்று இரவு 9 மணிக்கே கீழ்த்திருப்பதியில்
எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் போய் கியூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 9:30 மணிக்கு டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா நீங்களும் ஏர்லியராக டோக்கன்ஸ் வாங்கிட்டு தரிசனத்திற்கு போகலாம். இனி வரக்கூடிய நாட்களில் டெய்லியும் தொடர்ந்து நைட் 9:30 மணிக்கே டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்களான்னு சிலர் கேட்டிருக்கீங்க. அதை பற்றி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் டிடிடி எதுவுமே கொடுக்கல. தொடர்ந்து ஒரு வாரம் டோக்கன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுற டைமை நோட் பண்ணாலே நமக்கு ஓரளவுக்கு இந்த டைமுக்கு தான் டோக்கன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க என்பது கெஸ் பண்ண முடியும். பட் இதே டைமுக்கு டெய்லி கொடுத்தாங்கன்னா அது பக்தர்களுக்குமே கொஞ்சம் வசதியாக இருக்கும். மிட்நைட் 2 மணி வரைக்கும் க்யூவில் வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏர்லியராகவே டோக்கன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க திருமலை தரிசனத்திற்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். 9:30 மணி என்பது ஈவினிங் 6 மணியிலிருந்து கொடுக்க ஆரம்பித்தாலும் அது இன்னும் பக்தர்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.